நான் வந்து ஸ்டேஜ்லேயே போய்க்கிறேன். ஏன்னா என் புறமண்டையிலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம சீமான் அண்ணன்கிட்டேருந்து தான் வந்துச்சு. அவர் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய சீமான் அண்ணன்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. வரண்டா இவன் வேற ஒருத்தன். என்னடா இந்த கண்ணாடி நான் போடணுமா? தூக்கி போடு. இப்போ என்னன்னா, ஸோ சீமான் சார் கிட்ட இந்த மாதிரி நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. நான் போய் சாப்பிட போனேன்னா அவரே சமைச்சு எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து, தம்பிக்கு இதை வச்சியா, தம்பிக்கு அதை வச்சியா, தம்பி சாப்பிட்டாரா, இதை சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இவன் 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 வந்து விடமாட்டான் போல இருக்குது. டேய் நான் வரேன்டா. ப்ளீஸ்டா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. ஸோ சீமான் சார்கிட்ட இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அறிவை வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண மாட்டார். அதாவது அவருக்கு இருக்கிற அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட பேச மாட்டார். அதே மாதிரி அரசியல்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சினிமா பேச மாட்டார். யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசுவார். அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி. அதை நான் அவர்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சார் ஆக்சுவலாக அவரும் நான் பார்த்த க்யூட். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து அதில் விக்னேஷ் சிவன் சார் பேரும் சொல்லுவேன். நான் வந்து ஸ்டேஜ்லேயே போய்க்கிறேன். ஏன்னா என் புறமண்டையிலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு. இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்லை. நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோடய ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து
வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு 3வது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளும் இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.